அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கான நிம்மதியை அல்லாஹ் எதுல ஏற்படுத்தியிருக்கான் தெரியுமா? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளை நான் அமைதி தலமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மனிதனுக்கு சந்தோஷம் தரக்கூடியது 4. 1 ஸ்வாலிஹான பெண்கள், 2வது விசாலமான வீடு, 3வது நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, 4வது நல்ல ஒரு வாகனம். அப்போ ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் எது இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெளிய இடத்துல போய் ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதியை தேடி வெளியே அலையக்கூடியவர்களாக எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அப்ப ஏன் நம்மளுடைய மக்கள் இடத்துல வீடுகளில் நிம்மதி இல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளில் குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. குர்ஆன் ஓதப்படாத வீடு கபருக்கு சமம். ஆனா அல்லாஹ்வுடைய புறத்தில் நம்மளுடைய வீடு என்னவா இருக்குன்றதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நம்மளுடைய வீட்டுல நிம்மதி இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவனுடைய வசனமும் திக்ரும் ஓதப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வீடு நிம்மதியாகவும் அமைதி தலமாகவும் சந்தோஷம் இருக்கக்கூடிய விஷயமாகவும் நமக்கு மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.